ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. 728வது நாமாலேருந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். 141வது ஸ்லோகம். இதில் 7 நாமாக்கள் இருக்கின்றது, 734 வரை. சித்கலானந்த கலிகா பிரேம ரூபா பிரியங்கரி நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி. சித்கலானந்த கலிகா, சித்கலா ஆனந்த கலிகா. சித்கலா, சித் அப்படின்னா அறிவு, ஞானம். அந்த ஞானத்தை அடிப்படையாக கொண்ட கலா, கலைகள் வடிவமாக இருப்பவள் அம்பாள். அந்த கலைகள் வடிவமாகவே இருக்கின்றாள் அன்னை பராசக்தி. மூல நிலையில பரபிரமும் அன்னை பராசக்தியுமே மூல நிலையில சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த கருவி கரணங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கருவி கரணங்களுக்கெல்லாம் எட்டாத பெருநிலை, அதுல தன்னில் தானாக இருக்கின்ற பரமானந்த பேர் நிலையில, பேரறிவு நிலையில இருக்க அம்பாள். அந்த பேரறிவுல ஒரு பகுதி எப்படி இருக்குன்னா கலைகளாக, பலவித கலைகளாக பரிணமித்து இருக்கின்றதாம். இப்போ சூரிய ஒளி இருக்கு, அதுல 7 நிறங்கள் இருக்கு. அந்த கண்ணாடி வழியா பார்த்தா 7 நிறங்கள் தெரியுங்கிறோம். இது சூரியனுக்கு சித்கலை. சூரிய ஒளி இல்லைன்னா இந்த 7 கிரணங்களும் தெரியாது இல்லையா, அந்த கிரணங்கள். அதே மாதிரி தான் கலைமயமாக இருக்கின்ற அறிவுக்கு ஆதாரம் சிஸ்வரூபமா. நம்ம பாடுறோம், பேசுறோம், நடனம் ஆடுறோம், ஓவியம் தீட்டுறோம், எல்லா கலைகளுமே உருவாக்குவது அறிவினால தான். அந்த அறிவினோட செயல்னால தான் இந்த கலைகள் எல்லாமே உருவாகிறது. அந்த கலைகளை ரசிப்பதற்கு ஒரு மூல அறிவு, அந்த சிஸ்வரூபம். அது சிஸ்வரூப வடிவத்துல இருக்கு அந்த மூல அறிவு. ஒருத்தர் ஒரு மேடை பேசாளி பேசுறார். பேசும்போது என்ன கேட்குறோம், அப்பா என்னமா பேசுறா அப்படின்னு. அப்போ அந்த பேசும் திறமைங்கிறது ஒரு கலை, அது ஒரு கலைமயமான அறிவு. அப்போ அந்த பேசுவதற்கு உள்ள ஆற்றல்கள் எல்லாம் அந்த கலையினால தான் கிடைக்கிறது. அப்படி அந்த சாதாரணமா இருக்கின்ற அறிவு தன்மயமாக உள்ள பேரறிவு வடிவமாக மாறி அது என்ன பண்றதா, அது ரசிக்கப்படுகின்றது, தன்னைத்தானே ரசித்துக் கொள்கின்றது. அப்போ ஓவியம் வரைகிறான் ஒரு ஓவியன். அவன் ஓவியத்தை வரைஞ்சோடனே என்ன பண்றான், அது ஒரு கலை. அவன் என்ன பண்றான், தான் ஓவியம் வரைஞ்சோன்னா தள்ளி நின்று போய் பார்த்து அந்த ஓவியம் எப்படி வந்திருக்கு, நன்னா வந்திருக்கா, அதை டச்சப் பண்ணணுமா, எப்படி இருக்குன்னுலாம் பார்ப்பான். அப்போ அவனுக்கு அந்த இதில் ரசிக்கிறதுக்குள்ள ஒரு தன்மையும் வருது. அதை ஆராய்ந்து பார்க்குறான், என்ன தப்புக்கள் இருக்கா, நன்னா இருக்கான்ட்டு. அப்போ அந்த அப்பேற்பட்டது தான் சிஸ்வரூபம். அது அவனிடத்துல உள்ள சிஸ்வரூபம். அப்போ இந்த சிஸ்வரூபம் சித்தாகாச வடிவமாக இருப்பவள் அம்பாள். அவள் தான் இந்த அண்டங்களை எல்லாம் படைத்திருக்கின்றாள். அப்போ அந்த அண்டங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றது அவளுடைய சிஸ்வரூபம். இன்னிசை, மொழி, அவள் படைத்துள்ள கலைகள் எல்லாமே அவளுடைய சிஸ்வரூபம் தான் அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றது. இப்படி சிற்கலை மயமாக அம்பாள் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துல உருவாகி உள்ள அந்த எண்ணிறந்த கலைகளுக்கு எல்லாம் அவள் ஆதாரமாகவும், எப்படி அவள் அதிலேருந்து தான் தோன்றுகிறது, ஆதேயமாகவும் இருந்து வருகின்றாள் என்பதை இந்த நாமா நமக்கு எடுத்து சொல்கின்றது. அடுத்தது ஆனந்த கலிகா, ஆனந்தத்தோட கிளைகளை தோற்றுவிப்பவள் கலிகா. அதையெல்லாம் தோற்றுவிப்பவள் ஆனந்தத்தின் கிளைகள். சின்மயமாக உள்ள அம்பாள் ஆனந்தமயமாகவும் இருக்கின்றாள். இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் நிறைய ஆனந்தங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த ஆனந்தங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் பேரானந்தமயமான இந்த பராசக்தி, மூல காரணம் அவள்தான். ஆனந்தம் பிரம்மம் அப்படிங்கிறதா உபனிஷத்தோடு வாக்கா பார்க்கப்படுகின்றது. நம்ம இப்போ சர்க்கரை இருக்கு, சர்க்கரையை ஒவ்வொரு பண்டங்களோட சேர்க்கும் போது அப்போ அதோட சுவை ஒவ்வொரு விதத்திலையும் ஒன்று. மைசூர் பாகு சொல்கிறோம், லட்டு சொல்கிறோம், ஜிலேபி சொல்கிறோம், ஜாங்கிரி, எல்லாமே வெவ்வேறு விதமான சுவை. ஆனால் அதில் சேர்க்கப்படுகிற ஒரு மூலப்பொருள்
சர்க்கரை இல்லையா, அது பல பல விதங்களை தோற்றுவிக்கின்றது. அப்போ இந்த சர்க்கரை ஒரு பானத்தில் ஆப்பிளில் ஒரு ஜீனி கலந்து கொடுக்கும்போது அது ஆப்பிள் ஜூஸு, வேறு இதில் கலக்கும்போது அது வேறு மேங்கோ, இப்படி திராட்சை, அப்படியே ஒவ்வொன்றும். அப்போ சர்க்கரை கலந்த பானங்கள் வெவ்வேறு விதமாக ருசிக்கு இல்லையா. அப்போது நம்ம கண்கிறது ஒரு இந்திரியம், அதை கொண்டு பார்க்கின்ற வடிவங்கள்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருது. அதனால ஆனந்தம் பலவாறாக விரிவடைந்திருக்கின்றது. எப்படி இந்த சர்க்கரைங்கிறது ஒன்றோட சேர்ந்தோன்னா பலவிதமான இனிப்புகளாக மாறி வெவ்வேறு சுவை கொடுக்கின்றது, அதே மாதிரி தான் பேரானந்த ஸ்வரூபிணியாக இருக்கின்ற அம்பாள் இந்த பிரபஞ்சம் எல்லாத்துலேயும் என்ன பண்றாளா, இந்த இந்திரியங்கள் மூலமாக அதை அனுபவிக்கின்ற இன்பங்களாக மாற்றி அவள்தான் எல்லாவற்றிலும் இருக்கின்றாள் என்பதை இந்த நாமா விளக்குகின்றது. ஆனந்த கதிகா. அடுத்தது பிரேம ரூபா. பிரேமம்னா அன்பு. எப்படி பேரன்பு வடிவமானவள் அம்பாள். இந்த பிரபஞ்சமே அன்புனாலதான் இயங்கி கொண்டிருக்கின்றது. அன்பு தான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே அன்பு ஸ்வரூபமாக தான் இருக்கின்றது. இந்த சந்திரன், சூரியன், பூமி எல்லாமே இந்த கிரகங்களுக்கு இடையில உள்ள ஆகர்ஷண சக்தியும் ஒரு அன்போடு தோற்றமா. எல்லாம் இந்த விலங்கு இருக்கு, குட்டிகள்லாம் இருக்கு. ஒருத்தர் இந்த அம்மாவுக்கு ஒரு விலங்கிட்ட பாசம் வைக்கிறது. அப்ப விலங்குகள் குட்டிகளும் ஒருத்தர் பாசம் வச்சுட்டு அன்பு ஸ்வரூபமாக தான் இருக்கு. நம்மளோட அன்புனால தான் நம்மளுக்கு இந்த மானிட வாழ்க்கையே இனிமையாக இருக்கின்றது. அன்பு எல்லார்கிட்டையும் அன்புங்கிறது இருக்கு, ஆனா அது தூய அன்பா மாறும்போது தான் அது தெய்வீகமா பார்க்கப்படுகின்றது. இந்த தூய அன்புங்கிறது தோன்றும் போது அதுல போட்டி வராது, பொறாமை கிடையாது, அச்சத்தை அகற்றும். மேல் நிலைக்கு வந்துள்ள இந்த அன்பு மரணத்தையே வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றதாம். அன்பு தியாக ஸ்வரூபமாக பார்க்கப்படுகின்றது. அப்போ ஒரு பக்தன் தன்னிடத்துல இல்லை எல்லாத்தையும் யார்கிட்ட அம்பாள்கிட்ட போய் அர்ப்பணம் பண்ணிட்டான்னா, அம்பாள்கிட்ட நாம எதையும் கேட்கறது இல்லை. ஆனால் அம்பாள் நம்மளோட இதுக்கேற்றபடி அவளே நம்மளுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்குவா. நாம கேட்காட்டாலோ அந்த பிரேமை வடிவமான அந்த பேரன்பில நம்ம அப்படியே அன்புல அப்படியே கரைஞ்சு போயிடுவான்னு சொல்லுவா கேட்டேன்னா. அன்பு பேரன்புல எல்லாமே போட்டி பொறாம எல்லாமே கரைஞ்சு போயிடும். ஒரு கடல் இருக்கு, அதுல கொண்டு உப்பால செய்த ஒரு பொம்மையை கொண்டு நினைச்சோம்னா அது என்ன போய் கரைஞ்சு போய் அதுவும் அந்த கடல்லையே ஐக்கியமாயிடும். அதே மாதிரி இந்த கோபியர்கள்லாம் கோகுலத்துல கண்ணன் டக்க வைத்த பேரன்பு அப்பேற்பட்ட பக்தி. அவ கண்ணனாவே மாறிட்டாங்கிற அந்த அன்புல பக்தினால கண்ணன் மயமாகவே அந்த கோபியர்கள் எல்லாம் மாறினாலாம். அப்போ சித்துல அமலம் இருக்கு, அந்த அழுக்கெல்லாம் அருவித்து சிவமாக்குவதற்கு தான் அதற்கு மேல நம்மளுக்கு அடைய வேண்டிய பேர் எதுவுமே இல்லை. சித்தமலம் அறிவித்து சிவமாக்குவதுதான் நம்மளுக்கு உள்ள அடைய வேண்டிய பேர்களில் மிக உயர்ந்த பேரு, அதை விட வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அன்பு மயமாக உள்ள அந்த பக்தனுக்கு பிரேம பக்தியோடு காரியமாக அவன் என்ன பண்றான், அந்த பரம்பொருளையே ஐக்கியமாகி அதிலேயே லயித்திடுறான். இத்தகைய பேரன்பு மயமாக உள்ள அம்பாள் பிரேம ரூபா என்று நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாம பிரியங்கரி. பிரியத்தை உண்டு பண்ணுபவள், எல்லாற்றையும் பிரியத்தை உண்டு பண்ணுபவள் அவள் தான். இப்போ ஆனந்த ஸ்வரூபமா இருக்கின்ற அந்த ஆத்மா பிரபஞ்சத்தோட தன்னை இணைக்கும் போது அது என்னது, ஜீவாத்மா. அது ஜீவாத்மாவாக மாறுகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இன்பத்தை எல்லாம் என்ன பண்றான், அதை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு விரும்புறானே தவிர துன்பத்தெல்லாம் நம்ம வேண்டாம், நம்மளுக்கு துன்பமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதற்கெல்லாம் காரணமா இருக்கிறது என்னது, நம்மளுக்கு இந்த பஞ்சேந்திரியங்கள் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்றது. இந்த பஞ்சேந்திரியங்கள் தான் எல்லாவற்றுக்கும் உதவியா இருக்கின்றது. அப்போ ஜீவாத்மனுக்கு என்னதுன்னா, இந்த நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு அப்படிங்கிற இந்திரியத்தை கொண்டு என்ன பண்றோம், உணவு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றோம், இதோட சேர்த்தா இந்த சுவை வரும், இதோட சேர்த்தா இந்த சுவை வரும்னு ஒவ்வொன்றுத்தையும் அதை ஒன்னொன்னோட கலந்து ஒவ்வொரு விதமா சமைச்சு பார்த்து அந்த உணவு நம்மளுக்கு எது பிடித்ததா அமைகிறதுன்னு அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அப்போ காது,
அது என்ன பண்ணுறோம், தனக்கு என்ன செய்தியை தரும், நமக்கு உபயோகமான செய்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு அதை கேட்டு அதை மனசுக்குள்ள திருப்தி ஆயிக்கிறான். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிடிக்காத உணவுனா அதை நம்ம சாப்பிடுவோமா, வேண்டாம் எனக்கு இது பிடிக்காது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது நம்மளுக்கு பிடிக்காதுன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்ம. அது மாதிரி நமக்கு உபயோகமுள்ள செய்தினா இது எனக்கு உபயோகப்படாது, இந்த செய்தி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறோம். இதே மாதிரி தான் எல்லாமே, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஏதாவது ஒரு ஸ்மெல்லு நாற்றமா இருந்தது, மனமா இருந்ததுன்னா அதை நம்ம அனுபவிச்சு ஆனந்தம் அடையணும். வேண்டாத நாற்றம் வந்துன்னா உடனே மூக்க பொத்திக்கிறோம். அப்போ இந்த 5 இந்திரியங்களும் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்துல உள்ள இன்ப துன்பங்களை பிரித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கின்றது. இந்த 5 வாயில்களாக இருக்கும் இந்த இந்திரியங்கள் உதவியினால இந்த புற உலகத்தோட இந்த ஜீவாத்மா என்ன பண்றான், இன்பத்தை அனுபவிக்கிறான். அதை என்ன அதுல பிரீத்திகரம்னா அதுல பற்று வைத்து அதுல மூலமா எல்லாவற்றையும் அனுபவித்து இன்பமா இருக்கணும்னு நினைக்கிறான். அத்தகைய இன்பத்திற்கு உறுதுணையாக இருப்பவள் அன்னை பராசக்தி. அதனால அவள் பிரியங்கரி, அதற்கும் அவள் தான் துணை செய்கின்றாள். இந்த நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்தது நாம பாராயண பிரீதா. நாம பாராயணம் நாமங்களை கருத்தோட மனம் ஒன்றி அப்படியே சொல்வதில் அவள் விருப்பமுடையவளாம். நம்ம இயற்கையை பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஓசை இருக்கு. அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். இதில் இந்த சுவை, இதுலேருந்து இந்த ஓசை வருது, அதுலேருந்து அந்த ஓசை வருதுன்னு நம்ம இந்த ஓசையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது நம்மளுக்கு தெரியும். இப்போ நாம உச்சாரணை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உபமானம் சொல்கிறார். இப்போ ஒரு மதுபான கடைக்கு போகிறான், டாஸ்மாக் போகிறான் ஒரு குடிகாரன். அவனுக்கு ஒரு சின்ன கோப்பையில் ஒரு மது குடிக்கும் போதே என்ன பண்ணுவோம், போதை அவன் தலை அப்படியே இதாகிடுவான். ஆனால் பீப்பாயா மது இருக்குங்கிறத அவன் ஏன் கணக்கிடணும், ஒரு சிறு கோப்பையே அவனுக்கு போகிறோம். அப்போ இந்த பரம்பொருளோட அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்வரூபம், அம்பாளோட ஒரு ஸ்வரூபத்தின் கிரணத்தின் மூலமாகவே நம்மளுக்கு வந்தால் போதுமானது. அதை நம்ம 1000 நாமாக்களை கொண்டு ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அது எதற்காக அப்படின்னா, அது என்ன சொல்றா, அது நம்ம வீணா அதோட உட்கருத்துக்களை ஆராய்ந்து அது அப்படி சொல்றதா இப்படி சொல்றதான்னு நம்ம பார்க்கவே வேண்டாம். ஆனா ஒரே நாமாவை நம்ம அதை உச்சரிச்சாலே நம்மளுக்கு அவ்வளவு பெரிய சாதனை சக்தி இருக்கிறான். விவேகம் உள்ளவன் என்ன பண்றான்னா, ஒரு மரத்துல நிறைய இலை இருக்கு, அதுல ஒரு கனி இருக்குன்னா அந்த கனியத்தான் அவன் எடுத்துப்பான். அதுல உள்ள இலையெல்லாம் எத்தனை இலை இருக்குன்னு எண்ணிட்டு இருப்பானா, மாட்டான். அத மாதிரி அம்பாவோட நாமாக்கள் 1000 இருந்தாலும் தனக்கு எந்த நாமா நிறைய பலனை தெரிகிறது, எதற்கு அர்த்தம் நம்மளுக்கு விளங்குகின்றது என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அதை மட்டுமே மனதில் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு இதில் நம்மளோட மனத்தை லயிக்க செய்வதன் மூலமாக நாம் வாழ்வில் உயர்வடையலாம். தியாகராஜர் என்ன பண்ணினார், ராமநாமம் 90,000 லட்சம் கோடி நாமாக்களை அவர் ராமநாமாவை சொல்லியிருக்காராம். அவருக்கு அந்த ராமநாமா தான் எதுவுமே தெரியும். அதனால அவரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நல்லது நடந்தது. ராமர் ராமர் ராமா 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 தான், எப்பவும் அது இல்லாம அவரால் வாழவே முடியாது. அப்ப அந்த ஒரு நாமாவே அவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கும்னால் நமக்கு எந்த நாமா இதா இருக்கோ அந்த ஒரு நாமாவை சொல்லும் போதுவே அம்பாள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்குவாள். அதுதான் இந்த நாமாவோட உட்பொருள். நாம பாராயணம் பண்ணுவதை ஆழ்ந்து அனுபவித்து நம்ம ஒரே அசஞ்சலா பக்தியோட மனசுல அந்த நாமாவை உச்சாரணை பண்ணும்போது அதுவே நம்மளுக்கு அம்பாள் மகிழ்ந்து எல்லா வரங்களையும் கொடுப்பாளாம். அடுத்த நாம நந்தி வித்யா. நந்தி வித்யா நடேஸ்வரின்னு இருக்கு. நந்தி வித்யா நந்திகேஸ்வரரால உபாசிக்கப்பட்ட வித்யாஸ்வரூபமாக இருப்பவன். அம்பாளுக்கு கணக்கற்ற நாமா இருக்கு, இப்பதான் பார்த்தோம் இல்லையா. நந்திகேஸ்வரர் என்ன பண்ணாராம், தனக்கு எந்த நாமா ரொம்ப பிடிக்கிறதுன்னு பார்த்து அதுல ஒன்றை பொறுக்கி எடுக்கிறாராம். அதுலேயே தீவிரமா கருத்து செலுத்தி
அதே உச்சாரணம் பண்ணி அதன் மூலமாக அவர் மேன்மை அடைகின்றாராம். அதனால அவருக்கு வந்து ஜென்ம சாபல்யம் அடைந்தாராம். அப்போ நல்ல விதமா உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறவ நந்திகேஸ்வரரை முன்மாதிரியா நம்ம எடுத்துக்கணும். நந்தி வித்யா, நந்திகேஸ்வரரால் உபாசிக்கப்பட்ட வித்யா ஸ்வரூபிணியாக இருப்பவள். அடுத்த நாம நடேஸ்வரி. நடே ஈஸ்வரினா நடேஸ்வரருடைய சக்தி ஸ்வரூபமாக, நடராஜ பெருமான் அவருடைய சக்தி ஸ்வரூபமாக இருப்பவள் அம்பாள் நடேஸ்வரி. சக்தியும் சிவமும் ஒன்று, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கோம். அப்போ சிவ உபாசகர்கள்லாம் என்ன பண்றா, நடராஜரை வழிபடுறா. அப்ப சக்தி உபாசகர்களுக்கு அது நடன ஈஸ்வரியாக தென்படுகின்றது. அம்பாள் வந்து சிவனுக்கு இருக்கிறது எல்லாம் அம்பாளுக்கும் உண்டு. அதனால அம்பாள் வந்து நடன ஈஸ்வரி, நடேஸ்வரி, அவர் நடராஜர். அம்பாளோட இந்த நடனத்தின் மூலமா அண்டங்கள் எல்லாம் தான் எப்படி இயங்கணுமோ அந்த ஒழுங்கு முறையில இயங்கிட்டு வருகிறதா. இப்ப நடனத்துக்கு ஏற்ப என்ன பண்ணணும், இசைக்கேற்ற ராகம், அதற்கேற்ற தாளம் எல்லாம் கரெக்டா அந்த பெர்ஃபெக்டா அந்த கதியிலேயே அந்த சுதியிலேயே வந்து அமைகின்றதாம். அப்போ அண்டங்களோட சலனத்தினால என்ன பண்றதா, அற்புதமான ஓசை எல்லாம் கிளம்புகின்றது. அந்த ஓசைகளோட ஒழுங்கு பாட்டுல என்ன பண்றதா, ராகங்கள்லாம் உருவாகின்றதாம். அப்போ இந்த அண்டங்கள் வடிவெடுப்பதும் ஒடுங்குவதுமே கால கிரமத்தையே ஒட்டி இருப்பதுனால அதுல தாளமும் தவறாம இருக்கான். அப்போ இந்த ராகம் தாளம் எல்லாமே ஒழுங்கு முறையில இருக்கிறதுனால இந்த அண்டங்களோட நடைமுறைகளை எல்லாம் அம்பாள் ரசிச்சுட்டு இருக்கானா. அதனால அது நடன ஈஸ்வரியோட நாமளே அதை ரசிக்கிறது வந்து அம்பாளோட நடனத்தை ரசிக்கிறதுக்கு சமானமா மாறிடுதான். அம்பாளோட ஸ்தூல அமைப்புல எப்பேற்பட்ட மகிமைகள்லாம் இருக்குங்கிறத நாம வந்து இந்த நாமாவை சொல்றது மூலமா இதை ஆழ்ந்து அனுபவிக்கும் போது நம்மளுக்கு அது சிறந்த ஆராதனையாக மாறுகின்றது. அடுத்த நாமா பார்க்கலாம். 735வது நாமா பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லோகத்துல அமைந்திருக்கின்றது இந்த நாமா 142வது ஸ்லோகம். 142வது ஸ்லோகம் 735 741 வரை 7 நாமாக்கள் இந்த ஸ்லோகத்திலும் அடங்கியுள்ளது. மித்யா ஜகததிஷ்டானா முக்திதா முக்திரூபிணி லாஸ்ய பிரியா லயஹரி லஜ்ஜாரம் பாதிவந்திதா. மித்யா ஜகதிஷ்டானா, மித்யா ஜகத் அதிஷ்டானா, இந்த தோன்றி மறையும் இந்த ஜகத்திற்கு அதிஷ்டான தேவதையாக அம்பாள் இருக்கின்றாள். மித்யா, மித்யா எப்படி மித்யாவான மறையிறது ஜகத்து, இந்த தோன்றி ஒடுங்கும் ஜகத்து, இதெல்லாம் மித்யா அப்படிங்கிறோம். அப்போ ஒன்றுமே இல்லைன்னா ஒரு சூனியம் இருக்குன்னா அது என்னது, அது பொய். அப்போ உள்ளதை வந்து இல்லைன்னு நம்ம சொல்லும் போது அது தத்துவமே இல்லை. இந்த ஜகத் அப்படிங்கிற சொல்லோட அடிச்சொல் என்னதுன்னா கச் அப்படிங்கிறது. ஜகத் என்பது சதா மாறி அமைந்து கொண்டிருக்கின்றது என்ற பொருள்ல அமைந்திருக்கின்றது. ஜகத்து அப்படிங்கிற சொல்லுக்கு நிகராக எதை சொல்லலாம்னா இயற்கை. இயற்கை வந்து என்னதுன்னா அந்த தமிழ்ச்சொல் அதை வந்து சதா இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்பேற்பட்ட பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஜகத் அப்படிங்கிற இயற்கைக்கு அதிஷ்டான தேவதையாக அன்னை பராசக்தி இருக்கின்றாளாம். இதுதான் மித்யா ஜகத் அதிஷ்டானா. தோன்றும் உலகம் ஒரு காலத்துல பிரளயம் ஒடுங்கும், அப்பேற்பட்டது உலகத்துக்கு எல்லாம் அவள் தான் அதிஷ்டான தேவதையாக இருக்கின்றாள் அம்பாள். அடுத்த நாமா முக்திதா. 736வது நாமா முக்தியை கொடுப்பவள், மோட்சத்தை கொடுப்பவள். நம்ம இந்த உலகத்துல சம்சார சாகரத்துல தலையில மாட்டின்னு இருக்கோம். இந்த இதுலேருந்து எப்பவாவது எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாயா, இந்த பவசாகரத்துலேருந்து சொல்கிறோம் நம்ம, இந்த கடல்லையே இது பண்ணிட்டு இருக்கேனே, நீ வந்து எனக்கு கரையேற்ற மாட்டாயான்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறோம் நம்ம. ஆனால் பிறவிங்கிறது மாற்றி மாற்றி வந்துட்டே தான் இருக்கு, பிறப்பும் இறப்பும். நம்ம பிறக்கிறோன்னே என்ன பண்ணுறோம், உடனே இங்கே வந்தோடனே ஒரு பசி வருது, தாகம் வருது. இந்த பசியும் தாகமும் நம்மளை வந்து
அப்படியே கட்டி போட்டு பந்தப்படுத்தி வச்சிருக்கு. அழுகை, நம்மளுக்கு ஒரு பசி வருதுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுறது, உடனே அழும். அப்போ அழுகையோடு மூலமாக தான் அந்த உணர்வை அது வெளிப்படுத்திக்கிட்டது. அப்போதைக்கு அப்போ உண்ண உணவும் பருக பானமும் கொடுத்தாச்சுன்னா அந்த பசி தாகம் அப்படிங்கிறதுல அப்பப்போ விடுதலை கிடைக்கிறது. நமக்கு ஒரு பசி இருக்கிறதுனா என்னத்தையா சாப்பிட்றோம், அப்பாடா பசி சாப்பிட்டாச்சு, தண்ணி தாகம் எடுக்கிறது, தண்ணி குடிச்சோன்னா அப்போ பசி போய்டுறது, அந்த தாகமும் போய்டுறது. ஆனால் இது நிரந்தரமாக விடுதலையாக இல்லை. இப்போ சாப்பிட்றோம், ஒரு 6 மணி நேரம் கழிச்சா திருப்பி பசி வந்துடுறது, திருப்பி தண்ணி தாகம் எடுக்கிறது, தண்ணியை குடிக்கிறோம். அப்போ இது நிரந்தரமாக விடுதலை இல்லை. அப்பப்போ அதை சாப்பிட்டு தடிச்சுக்கிறோம். இப்போது இருந்த இடத்திலேயே நம்ம அசையாது கிடப்பது அப்படின்னா அது ஒரு பந்தம். கை கால்களை அசைத்து தன்னோட கட்டிலேருந்து அது என்ன பண்ணுறது, அதை விடுவித்து கொள்ள முயல்கின்றது. ஒரே இடத்துல படுத்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எங்கேயாவது எழுந்து நடக்க மாட்டோமா, போக மாட்டோமான கை காலை அசைச்சு நம்ம இது பண்ணுறோம். அப்படியே ஆழ்காலம் முழுவதுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இதுலினாலும் ஒவ்வொரு துன்பங்கள்னால நம்ம பீடிக்கப்படுறோம். அப்போ நம்மளை கஷ்டப்படுத்துகிற அந்த விக்னங்கள்லேருந்துலாம் நம்மளை விடுவித்து கொள்வதற்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த முயற்சி பண்ணுறது தான் முக்தி அடைவது, முக்தி நாட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த பிறவிங்கிற பந்தத்திலேருந்து நம்ம அந்த தலையிலேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். நம்மளை இப்போ இந்த பிறவியில் இருக்கோம், போன எந்த பிறவியில் இருந்தோம்னு தெரியாது, அடுத்தது எந்த பிறவி எடுக்க போகிறோம். அப்போ இந்த ஆத்மாக்கு அழிவில்லை, இது பல பிறவியை எடுத்துகிட்டே இருக்கு. இப்படி படுத்தி என்ன பண்ணுறோம், நான் பல பிறவி எடுத்து இழைத்தேன் சலித்தேன் அப்படிங்கிறோம். நான் எத்தனை பிறவியை கொடுத்துருக்கேன், எனக்கு நான் சலித்து போயிட்டேனே, என்னை நான் ஒரு விளையாட்டு பொம்மையா அப்படின்னு கேட்குறா. என்னை விளையாட்டு பொம்மையா வச்சுட்டு இத்தனை பிறவியை கொடுத்து என்னை ஆட வைக்கிறையேம்மா, நீ உலகம் என்னும் நாடகம் இடையில என்னை ஆட்டி வச்சுட்டு இருக்க, எத்தனை பிறவிகளை கொடுத்து அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதில் நம்மளை விடுவிக்கிறதுக்காண்டி எல்லா ஜீவர்களுமே பாடுபட்டுட்டே இருக்கோம். அப்போ அன்பாளோட அருள்னால தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு இடர் வரும்போது அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள ஒரு யுக்தி கிடைக்கிறதுன்னா அது அம்பாளோட சக்தியினால தான். ஆனால் என்ன பண்ணுறோம், அதுலேருந்து விண்டோம் அம்மாடா அப்படிங்கிற உடனே அடுத்த தடை வருது. அப்போது எல்லாவற்றையும் நம்ம சமாளித்து ஒரு இதுக்கு வரோம். இந்த சமாளிக்கிறதுங்கிறதே ஒரு முக்தியோட அறிகுறி. அப்போது இந்த மாய பிரபஞ்சத்தில் நம்ம கட்டுண்டு கிடக்கிற இந்த எல்லாம் இந்த விக்னங்கள்ல இருந்தும் பாசங்கள்ல இருந்தும் நம்மளுக்கு நிரந்தர விமோச்சனம் வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது தெரிய வருது. அப்போ இந்த பிறவிங்கிற பெருங்கடல்ல இருந்து நம்மளை மீட்டெடுத்து முக்திங்கிற பேரை கொடுத்து அருள்கின்றவள் அம்பாள். அப்ப அம்பாளை சார்ந்திருந்தல் தான் இந்த சம்சார கடலில் இருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள முடியும். அன்னையோட அருள் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கிறனால்தான் அதெல்லாம் சாத்தியமாகும். முக்தி தான், அப்பேற்பட்ட முக்தியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். முக்தி ரூபிணி, முக்தியே அவள் தான். முக்தி வடிவமாக இருக்கின்றாள், முக்தி வடிவம் எடுத்திருக்கின்றாள் அவள் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த இயற்கையை வடிவெடுத்திருக்கு இல்லையா, அம்பாள் தான் சொல்றோம். இயற்கை, இந்த பிரபஞ்சம் எல்லாமே அம்பாளோட இதனால தான் நம்ம இயற்கையில கட்டுண்டிருக்கோம். அதனால இந்த விளையாட்டு கட்டு அப்படின்னு விளையாட்டா கட்டப்பட்டிருக்கோம். நம்ம அதை அவிழ்த்துண்டு நம்மெல்லாம் விடுதலை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவோங்கிறதுல அதுவும் அவளுடைய விளையாட்டு தான். எல்லாமே நம்மளை படைச்சு உலகம்ங்கிற நாடகம் இடையில விளையாட்டா, லலிதானாலே விளையாட்டு, அவள் விளையாட்டா நம்மளெல்லாம் படைச்சு நம்மளை ஆட்டு வச்சுட்டு இருக்கா அவள் தான். அப்போ இந்த பந்தத்திலேருந்து இந்த விளையாட்டுங்கிற பந்தத்திலேருந்து நாம மீளணும். ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தோடனே அம்மான்னு தெரிஞ்சோடனே அம்மாட்டக்க பயம் இல்லாமல் அவளோட மடியில் உட்காந்துட்டு அது படுத்துட்டு இருக்கு. அப்போது அதுக்கு ஒரு பொருள் விருப்பம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது அது தனக்கு வேணுங்கிற பொருள் எதுவோ அதை தெரிஞ்சுட்டு அதை பார்த்து போகிறது, அதை நோக்கி செல்றதுக்கு அது கற்றுக்கொள்கிறது. அப்போது எத்த தடையிலிருந்தும் அந்த குழந்தை அதை மீள்றதுக்கு முயற்சி பண்ணுறது. அதுதான் அந்த முக்தி நாட்டத்துக்கு முதல் அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது. குழந்தை முதல்ல இருக்கு, முதல்ல அப்படியே படுத்துட்டே இருக்கும், அப்புறம் கொஞ்சம் உட்காரும், தவழ்ந்து போகும், தனக்கு வேணுங்கிற பொருளை தேடி அடையும். அதுதான் முதல் முக்தி நாட்டம்ங்கிறா. அப்போ நம்மளுக்கு புறத்துல என்னது, குழந்தை வளர 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 அதுக்கு நிறைய தடைகள்லாம் வருது, வளர்ச்சியில் எத்தனையோ இது. அப்போ எல்லா தடைகள்லேருந்து அது மீண்டு வளர்ச்சி அடையிறது இல்லையா.
நம்மளோட சுதந்திரத்துக்கு ஒரு இடுக்கண், அதாவது ஒரு தடை வந்ததுன்னா அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவது தான் முக்தி நாட்டம். ஏற்கனவே அது பார்த்தது தான். அப்போ எல்லா இதுலேருந்தும் நம்ம வந்து நம்மளோட அறியாமைனால தான் வந்த பாசத்துக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்கோம் நாம. இந்த அஜ்ஞானம் அது விலக விலகத்தான் அந்த பந்தமும் என்ன பண்ணோம், தானாக மறைந்து போகும். அப்போ மனிதனுக்கு வந்து தன்னோட தேகம் அப்படிங்கிறது வந்து பகவானை காண்டி அடையறதுக்காண்டி கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம உணர்ந்து எல்லா இந்திரியங்களையும் அவளோட இதில் செலுத்தி நம்ம இந்த ஜனன மரணம்ங்கிற பிறவி சக்கரத்திலேருந்து நம்ம வந்து விடுதலை அடையணும். இந்த அஜ்ஞானத்தோட விளைவினால தான் நம்மளுக்கு இந்த வெற்றி தோல்வி எல்லாம், பொறாமை பெருமை சிறுமை புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாமே வருது. அதையெல்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு உரியதுன்னு நம்ம ஏற்றுக்கொள்றோம். நம்ம உடல் தான், ஆனா ஆத்மாவுக்கு உரியது இல்லை. உள்ள ஆத்மாவை அது எதுவுமே சாராது. அதனால ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பா. ஔவையார் ஏற்பது இகழ்ச்சி, அந்த ஏற்றுக்கொள்ளவே கூடாது. தானும் வந்து ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்ற ஞானம் வரும்போது தான் இந்த தலைகள் எல்லாவற்றிலேருந்தும் நாம விடுபட்டு முக்தி அடைய முடியும். இதுதான் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையோட திட்டம். இத அம்பாள் வந்து வச்சிருக்கிறதுனால அவள் முக்தி ரூபிணி என்று நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்தது லாஸ்ய பிரியா. லாஸ்யம், லாஸ்யம்னா ஆடல். சிவன் ஆடுறது வந்து நடனம், அம்பாள் ஆடுறது லாஸ்யம். அப்போ ஆடலில் பிரியம் உள்ளவள் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை என்ன பண்றது, அது வந்து இப்படி சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு சந்தோஷம் வந்தோன்னு அது தை தை தைன்னு கையை காலை ஆட்டி குதிக்கிறதுன்னு நான் டான்ஸ் ஆடுறது. அப்போ அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே மனசில் ஒரு சந்தோஷம் ஆயிடுதுன்னா என்ன பண்ணுவோம், வாயில் உடனே ஒரு பாட்டு வரும், கை கால் டான்ஸ் ஆடும், எல்லாம் நம்மளோட இன்பத்தெல்லாம் நம்ம அது மூலமாக வெளிப்படுத்துகிறோம். விலங்குகள் பறவைகள்லாம் என்ன பண்ணுறது, சத்தம், தன்னோட சத்தத்து மூலமாக ஆடி பாடி அங்கே பறந்து போய் அதுக்கு உணவு கிடைச்சிருது தண்ணி கிடைச்சிருதுன்னா அது கீன்னு சத்தம் போட்டுட்டு அது ஆடி பாடி அதுவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போது உள்ளத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆனந்தம் இருக்குன்னா அதை நாம் வெளிப்படுத்துறது நம்மளோட உடலினோட அசைவுனால வெளிப்படுத்திக்கிறோம். அதுதான் வந்து நாட்டியம்ங்கிற கலையாக வடிவெடுத்திருக்கு காலப்போக்கில். அப்படி பெண்பால் நடனம் ஆடுறவர்கள் அந்த நர்த்தனத்திற்கு லாஸ்யம், உடலினோட அசைவுகள் எல்லாமே கலைமயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதோட கோட்பாடு. அப்போ அன்னை பராசக்தி அப்படி நிறைய கோள்களை எல்லாம் படைச்சு அதையெல்லாம் ஒவ்வொரு பாங்களை இயக்கிட்டு வருது. அதுவே அவன் அம்பாளுடைய மகிமை, அவளோட ஆனந்த ஸ்வரூபத்தினால தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒழுங்கான முறையில இயங்கி வருது. அதனால அவளோட இயக்கமே ஒரு நடனம் தான். அதனால அவள் வந்து லாஸ்ய பிரியா அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். லயக்கரி, லயக்கரினா ஒடுக்கம், லயம் அடைகிறதுனா ஒன்றுல போய் ஒடுங்குவது, அதற்குள்ள வந்து ஐக்கியமாவது. இப்போ நம்ம இந்த புற உலகங்கள் எல்லாம் என்ன சொல்றோம், அண்டம். இந்த உலகம் எல்லாம் அண்டம், நம்ம உடல் வந்து பிண்டம் இல்லையா? இரண்டுத்துக்கும் வந்து நிறைய நடைமுறையில பொருத்தம் இருக்கு. ரெண்டுத்துக்கும், அண்டத்துல உள்ளது பிண்டத்திலையும் இருக்குன்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். மனசை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அடக்கி வைக்கிறோமோ அதுக்கு தக்கன மனிதனுக்கு வந்து மேன்மை கிடைக்கின்றது. ஆத்ம சைதன்யத்துல, மனசுக்குள்ள ஆத்ம சைதன்யத்துல அவனோட மனசு ஆழ்ந்துருமானா அந்த செயல் தான் வந்து லயம். அந்த ஆத்ம ஞானத்துக்குள்ள ஒடுங்கி இருக்காண்டியா, அது வந்து லயம். அப்போ மேன்மையா இருக்கிற மக்கள் எல்லாமே இந்த தியானத்தோட வாயிலாக மனதை அடக்கி வைத்திருக்கின்றார்கள். ராகம், தாளம், பாவம், நிருத்தியம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒழுங்குபாடு அமையும் போதுதான் தலை சிறந்த கலையாக மாறும். பாட்டு ஒரு பக்கம், நாட்டியம் ஒரு பக்கம், தாளம் ஒரு பக்கம், அந்த பாவம், அந்த குழந்தை அது கோபம் காமிக்கும் போது சிரிச்சதுன்னா அந்த நாட்டியத்துக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடும். அப்போ எல்லா பாவங்களும் அதுல ஒழுங்கா வந்து அமையும் போதுதான் தலை சிறந்த நாட்டிய கலையா மாறும். அப்போ நம்மளுக்கு அப்பேற்பட்ட மகோனது நிலைக்கு எடுத்து செல்றதுக்கு அதுக்கு காரணமா இருப்பதுதான் லயம். மனசை வந்து நம்ம அப்படியே தியானத்துல குவிச்சு அதுலயே ஒடுங்கிடணும். அண்டங்களோட இயக்கத்திலையும் அவை ஏற்படுத்துகிற இந்த ஓசை எல்லாமே அது ஒரு உரிய கால அளவு,
அந்த கால அளவில் தான் அது அப்படியே இயங்கி வரும். சூரியன் காலையில் உதிக்கும், சாயங்காலம் மறையும், சந்திரன் இதாகும், அப்புறம் காலையில் அது சூரியன் வந்தோடனே அது மறையும். நாள் இரவு பகல் எல்லாமே அந்தந்த இது ஒவ்வொன்றும் அந்த அதோட நேரத்தை வச்சு தான் அது அப்படியே வருது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஓசை, ஒவ்வொரு செயல் எல்லாமே ஒரு கால அளவு இருக்கு. அப்போ அது வழியா ஒலிக்கின்ற அந்த துவனி நமக்கு அது புரிபடுமானால் அது ஒரு பெரிய அருள். பறவைகளோட சத்தத்துல நம்ம கேட்டோம்னா லயிச்சு போய் அது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு சத்தம். சந்தோஷமா இருந்தா ஒண்ணு, பயத்தை காட்டும் போது ஒண்ணு, நம்மளுக்குமே தெரியும். அது மாதிரி ஏற்பட்டு அதை நம்ம கிரகிக்கக்கூடிய தன்மை வந்தாலே அது ஒரு அருள் கிடைக்கிற மாதிரி ஆகுமா. அம்பாளோட நடனமோ அல்லது பகவானோட தில்லை தாண்டவத்தையோ நாம அப்ப அனுபவிக்கின்ற நிலையில இருப்போமா. அப்போ இந்த பண்பட்ட சித்தத்துக்கு ஏற்படுகின்ற அந்த பிரபஞ்ச இயக்கம் தான் தேவியினுடைய திரு நடனம். நம்ம அறிவும் ஆனந்தமும் ஒன்று கூடித்தான் தில்லை திருத்தாண்டவம். இவை இரண்டுமே ஒன்றை ஒன்றுதான் சார்ந்திருக்கின்றது, அறிவும் ஆனந்தமும். அப்போ எல்லாமே ஞானிகள், பக்தர்கள், யோகிகள் எல்லாம் என்ன பண்றா, அகத்திலையும் சரி புறத்திலையும் சரி இத்தகைய ஒழுங்குபாட்டை அவ அனுபவிக்கிறான். இந்த ஒழுங்குபாடு இருக்கும்போது அதை தொடர்ந்து ஆனந்தம் எல்லாம் நம்மளுக்கு நினைச்சுப்போம். நீ காலம்பரை எழுந்து எல்லா காரியமும் முடிச்சோன்னா அப்பா எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒழுங்குபாடு இருக்கும்போது அந்த இடத்துல ஆனந்தம் அப்படிங்கிறது ஏற்படும். இதைதான் அம்பாள் லயக்கரியாக இருந்து கொண்டு அகத்திலும் புறத்திலும் ஒடுக்கத்தையும் ஒழுங்குபாட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றாளாம். அதனால ஆனந்தமாக அந்த செயல் இருப்பதனால அவள் லயகரி இந்த நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது லஜ்ஜா. லஜ்ஜா அப்படின்னா லஜ்ஜை, நாணம், நாணமே வடிவெடுத்திருப்பவள் அம்பாள் இல்லையா. ஆழ் கடல் இருக்கு, அமைதியா இருக்கும். ஆனா அதோட மேல் பரப்புல அலை டக்கு 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 டக்குன்னு உருண்டு ஓடிண்டே இருக்கும். அது என்னதுன்னா நிலையின்மைக்கு அறிகுறியாக இருக்குது. எப்பொழுது இருப்பதற்கு அலை கடலோட அடிப்பகுதி, ஆழ்ந்த பகுதி அமைதியா இருக்கும். அப்போ தன்னை முறைப்படுத்திக்கிறது எதுவுமே இல்லாம இருக்கின்ற அந்த பின்னணியில இருக்கிறது எல்லாம் நான் தான் செஞ்சேன் என்னாலதான் அப்படின்னு ஒரு முன்னிலைப்படுத்திக்காம அடக்கமா அமைதியா இருக்கிறதா பெண்களுக்குரிய பண்பாடுகள்ல ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த அண்ட கோடிகள் அனைத்துக்குமே மூல காரணமாய் இருக்கின்றவள் அம்பாள். அப்பேற்பட்டவள் அவள் எப்படி இருக்காளா, எப்பொழுதும் அடக்கத்துடனும் நாணத்துடனும் தன்னை பின்னணியிலேயே வைத்திருக்கின்றாளா. அதனாலதான் சொல்றது இல்லை, இது அவளுடைய பேராற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அன்னை பராசக்தியை உபாசனை பண்ணும்போது அவளுக்கும் அந்த சுபாவம் வந்துடுமா. அவள் என்னைக்குமே தன்னை முன்னிலைப்படுத்திக்க கூடாதான். அப்போ அவர்கள் என்ன பண்றா, தன்னை மேம்படுத்திக்கொள்ளாம மற்றவர்களை அது விளம்பரப்படுத்தினாலும் அதுலயும் மகிழ்ச்சி அடையக்கூடாது. எதுலேயுமே மகிழ்ச்சி, பொய்யா போலியா ஒருத்தரை விளம்பரப்படுத்தினா அதுலேயும் சந்தோஷம் அடையக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணுமா, எல்லா சமயத்திலையும் நாணமே வடிவெடுத்தவர்களாக இருக்க வேண்டுமா. அத்தகைய மனப்பான்மை படைத்தவர்கள் அன்னை பராசக்தியோட ஆராதனைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்களாம். அம்பாள் அப்பேற்பட்ட சொரூபத்தில் இருக்கால் லஜ்ஜா, நாணமே வடிவெடுத்திருப்பவள். அடுத்தது ரம்பாதி வந்திதா. 741வது நாமா ரம்பை. ரம்ப ஆதி வந்திதா. ஆதினா முதலிய, ரம்பை முதலிய அப்சர ஸ்திரீகளால் வணங்கப்படுகின்றவள் அம்பாள். இப்போ தேவர்களுக்கு சொல்றோம், அவள் அமிர்தம் குடிச்சிருக்கோம், அவளை மூப்பே கிடையாது, என்னைக்கு ஒன்று போல இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ அவளை நடனத்தால் மகிழ்விக்கின்ற அந்த ரம்பா முதலிய பெண்பாளர்களுக்கும் அந்த மூப்பு என்பதே இல்லையா, என்று இளமையோடு இருப்பாள். அவளுக்கு வயசே ஆகாதான். அப்போ எப்பவுமே இன்புற்றிருப்பதற்கு ஏற்ற இடம் எங்க இருக்கான்னா சொர்க்கத்துல. எதுவுமே சலிப்பே தட்டாம அவளுக்கு ஆடல் பாடல் எல்லாம் இவாதான் டான்ஸ் ஆடி அவளை எல்லாம் மகிழ்விப்பா. அப்போ அந்த திறமையெல்லாம் அவளுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆத்ம சாதனத்துல இருக்கின்ற அந்த அவள்கிட்டையும் அந்த மனச்சோர்வுங்கிறது கொஞ்சம் கூட ஏற்படாதான். அவ எப்பவும் இளமையோடையே ஃபீல் பண்ணுவாளா, சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் அப்படிங்கிற கோட்பாடு தான் அவளுக்கு அது பொருத்தமா அமையறதான்.
அவர்களோட சரீரம் அப்படிங்கிற உணர்வை அவ தாண்டி இருக்காளாம். ஏன்னா சரீரத்துக்கு தான் வயசுங்கிறதா வருது, அதுக்கு தான் பிணி மூப்பு எல்லாம் வருது. ஆனால் அந்த உள்ள இருக்கிற எதுக்குமே நம்ம எப்போதுமே சொல்லுவோம், நான் சொல்ற மாதிரி இன்று நான் புதிதாய் பிறந்தேன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சுட்டோம்னா நம்மளுக்கு மனசுல என்றைக்கும் இளமையான எண்ணங்களே தோன்றும் நம்மளுக்கு. அப்போ இந்த ரம்பை முதலிய தேவலோக கன்னியர்கள்லாம் இத்தகைய மேலான மனநிலையோட இருக்கிறதுனால அப்போ அவ என்ன பண்ணுவார், அவள்கிட்ட அந்த நிலையெல்லாம் இருக்குங்கிறது நம்மளுக்கும் அது உணர்வும். அம்பாளை இது பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த எண்ணம் எப்பொழுது இளமையாவே இருக்கின்ற அந்த மேலான எண்ணம் வருமா. அதனால பரமார்த்திக பெரு நிலையில நம்மளை கொண்டு சேர்க்குமா அது இதைத்தான் இந்த நாமா ரம்பை முதலானவர்களால அம்பாள் நன்கு முறையில் வணங்கப்படுகின்றவள். அவ பண்ற அந்த ஆராதனை எல்லாமே அம்பாயை வழிபாட்டின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது அப்படின்னு. அதனாலதான் ரம்பாதி வந்திதா, ரம்பை முதலிய அக்ஷரஸ்திரிகளால் வணங்கப்படுகின்றவள். 741 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. 142 ஸ்லோகங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.